ஜோதிடன்றது பயமுறுத்துறதுக்கா இல்லை தைரியம் கொடுத்துறதுக்கா? நம்ம தைரியம் கொடுக்க வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம். என்ன இருக்குன்னு ப்ராக்டிக்கலாக சொன்னால் போதும். அப்பா உனக்கு லக்னாதிபதி 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7லாம் இருக்குது, அப்போ ஒன்றும் பயப்படாத. 7ஆம் வீட்டுங்கிறது குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்படாத. திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக முடிவெடு, வேறு ஒன்றும் இல்லை. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ பதட்டப்படாமல் பயப்படாமல் நீ ஒரு முடிவு எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். எங்கேருந்து முடிவு எடுக்க போகிறா? 7லேருந்து முடிவு எடுக்க போகிறா. 5ஆம் அதிபதி எங்கே இருக்குது? 7ல் முடிவு எடுக்க. 5ன்னா காதல், 7ல் இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, முடிவு எடுக்க, நல்லா முடிவு எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த சந்திரன் வந்து நெருப்புராட்சியில் இருக்குது, அதோட உனக்கு குழப்பமான முடிவு இருக்கும். மேஷமும் நெருப்பு தான், தனுசும் நெருப்பு தான், சிம்மமும் நெருப்பு தான். இப்போ இந்த 3 ராஜியில் பிறந்தவங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியா இருப்பாங்க இல்லையே. ஒரு நேரம் படிக்காத உலகத்தையே சாதிக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை பார்த்துட்டோம். நினைச்சு பாருங்க, அவங்களே ஒரு வழி தேடி வர்றாங்க. எப்பா காதலிக்கிறேன், இந்த கல்யாணம் நடக்குமா? நல்லா தாப்பா நடக்கும்ப்பா. 2023 2033 10 வருஷம் நல்லா தானப்பா இருக்கு, நடந்தே தீரணுமேப்பா, இப்போ நடத்துருமேப்பா, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க தான். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் 3ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கார். உனக்கு தம்பியால் ஆகுமா ஆகாதா? ஆகாது. இதுதான் ஆதிபத்தியம். இதோட முடிச்சுக்கணும். செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கு, தம்பி சப்போர்ட் பண்ணுவார். எப்படியும் பண்ணுவார். ஒன்று இங்கிட்டு வா இல்லை அங்கிட்டு வா. ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்திய கணக்கெடுத்து பலன் சொல்கிறது, ஒரு பக்கத்தில் கிரகாரத்தில் இருந்து பலன் சொல்கிறது. தசாபத்தி எடுக்கும்போது எங்கேருந்து எதுக்கு ஆதிபத்தியம் இருக்கணும்னு அதுவும் தெரியல. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சந்திரன்ல இருந்து தான் தசாபத்தி இருக்கிறது. ஆனால் ஆதிபத்தி எங்கேருந்து இருப்பாங்க? லக்கணத்தில் இருப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஜாதகத்துக்கு ஜாதகம் புதிய விதிகளை உருவாக்கிட்டே போனால் ஒரு பக்கத்தில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜோதிடங்கிற வளரணும், மக்களும் வளரணும், நம்பிக்கையும் வளரணும், புதிய அணுகுமுறைகளும் வளரணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், இந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாகவும் இருக்கணும் இந்த ஜோதிடம். நீங்கள் புதுசாக விதிகளை உருவாக்குறதால ஏதோ நடந்துட போதா என்ன?